ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்க போகிறோம்னா பண்ணை வச்சு ஒரு பர்கர் டிசைன் பார்க்க போகிறோம். ஈஸியான எளிமையான முறையில் செய்ய போகிறோம் பண்ணை வச்சு பர்கர். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் வச்சிருக்கேன். இதுதான் தேவையான இன்கிரீடியன்ஸ். சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே பர்கர் மேக் பண்ணலாம் நான் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பர்கர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பண்ணை எடுத்துக்குவோம். பண்ணை எடுத்துட்டு இந்த மாதிரி அழகாக ஸ்லைஸ் கட் பண்ணிக்கணும். நடத்துகிறா ரொம்ப கட் பண்ணக்கூடாது. அப்படி ஃபுல்லாக ஒரு கட் ஆஃப் செகண்ட் இடையில விட்டணும். அப்படியே இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ மட்டும் கட் பண்ணிக்கணும். இவ்வளோ மட்டும் கட் பண்ணிட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்குள்ள நம்ம தேவையான ஸ்டஃபிங் வச்சு நம்ம பர்கர் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டர் வீட்டில் நெய் இருக்கும், பட்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டர் நல்லா எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க நெய்யை. அதுக்கடுத்து ஆனியன் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கேரட்டு, துருவன கேரட்டை போட்டுக்கோங்க. துருவன கேரட்டு, பச்சை கேரட்டு தான். ஆனியன் பச்சை ஆனியன் தான். கேரட்டு நல்லா பச்சை கேரட்டு நல்லா பொடி வச்சுக்கிறேன் நான். அதுக்கடுத்து பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேணும் நல்லா லைட்டாக தூக்கிட்டு போங்க. அது நல்லா துருவி தான் நல்லா பச்சை உருளைக்கிழங்கு தான் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து புதினா தலை அதை வச்சுக்கோங்க. அப்படியே நல்லா இந்த புதினா நல்லா வச்சுக்கோங்க. நான் வந்து முன்னாடி மைனஸ் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி அதாவது மைனஸ் இல்லைனா பரவாயில்ல, கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு கம்மியான பேசுனேன் சின்னதாக வாங்கிக்கலாம். நம்ம 15 ரூபா வரும், அவ்வளோ நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படியே வீட்டில் நீங்கள் எப்படி செய்யணும் மைனஸ் எப்படி செய்யணும் ஈஸியாக வீட்டில் செய்யலாம். மைனஸ் அதுவும் நம்ம பண்ணியிருக்கோம். மைனஸ் எப்படி பண்ணியிருக்கோம் வந்து நான் வந்து கமெண்ட்டில் க்ளிக் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணிப்பாங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் மற்ற எல்லா பண்ணுறதுக்கும் நீங்கள் செய்யணும். இதே மாதிரி எல்லா பண்ணி செஞ்சு முடிச்சா அப்படியே வேக வச்சு குக் பண்ணி சாப்பிட்றது தான் எழுதுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை வந்து நம்ம வடசத்தில் வச்சு குக் பண்ணி சாப்பிட போகிறோம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி அது மட்டும் வச்சுக்கோங்க. இது மாதிரி இட்லி மேலே பண்டெல்லாம் வச்சுக்கோங்க. இது மாதிரி பாத்திரத்தை வச்சு நீங்கள் மூடிக்கோங்க. நல்லா கேப் எதுவும் தெரியாமல் நல்லா மூடி வச்சுக்கோங்க. அப்போ நல்லா வேகும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். அப்படியே குக் ஆகணும். 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து பார்ப்போம் இப்படி நல்லா குக் ஆகிருக்குன்னு. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்படி நல்லா குக் ஆகிருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அருமையாக குக் ஆகிருக்கு. இப்போ ஆவி நல்லா பறக்குது. ஆவி பறக்கிற அளவுக்கு நல்லா அருமையாக நம்ம பர்கர் வெஜ் பர்கர் நல்லா குக் ஆகிருக்கு. பாருங்கள், நம்ம இப்போ இதை அப்படியே நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம அழகாக எளிமையாக ஈஸியாக வீட்லேயே பர்கர் செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே சும்மா மைனஸ் இருந்துச்சு, பேலன்ஸ் நட்ட கடை விட்டு சும்மா பட்டர் சும்மா இதுக்காக வச்சிருக்கேன். ஒரு ஃபேஸிங் அதுக்காக சும்மா வச்சிருக்கேன். அவ்வளோதான், இதுதான் பர்கர். தேங்க்யூ.